சர்வமும் சிவமயம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்க்க போகிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எதுன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஈசா யோகா சென்டர் தான் வந்திருக்கோம். இது என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போகிற வழி பார்த்துக்கோங்க. பார்க்கிங் பாருங்கள், கார்லாம் நிற்கிது. உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் போல் இருக்குங்க. அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்குறேன். இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 17/2/2025. இன்னும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வருதுல்ல, அதனால் வேலைலாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. பார்க்கிங்லாம் செட் பண்ணுறது, அப்புறம் கேண்டீனு, லைனு, எந்த வழியாக போகணும் வரணுங்கிற அந்த எல்லா செட்டிங் எல்லாமே இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வர வழியில் தகவல் சென்டர் தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிவபெருமான் தெரிகிறாரா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். நான் நடந்து போனோம் உள்ள. வர வழியில் கேண்டீன் இருக்குது, டீ சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தனியாக வச்சுருக்காங்களான்னு தெரியல, ஆனால் இங்கே கடையில் தான் வாங்குகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பகல் டைமில் வந்திருக்கிறேன், அவங்க வெளியே எதுவும் தண்ணி எதுவுமே வைக்கல. ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இதில் உள்ள, அங்கே தான் வச்சுருக்குறாங்க. வேணால் அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வர்றவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தண்ணி இந்த இருக்கு பாருங்கள். சரி, இங்கே தண்ணி குடிச்சிக்கோங்க. பஸ்ஸெலாம் உள்ளே விட்ருக்காங்க, கவர்மெண்ட் பஸ்லாம் உள்ளே வருது. இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. கவர்மெண்ட் பஸ்ஸு உள்ளே வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி. இங்கே பாருங்கள், அந்த ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாரஸ்ட் இடமா தான் இருக்குது. இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட் டைம் வரேன். தண்ணியெலாம் வச்சுருக்குறாங்க, ஆனால் தண்ணி வருமானு தெரில. வேலை நடந்துகிட்ருக்குது பாருங்கள். இந்த வாரம் தான் மகா சிவராத்திரிங்கிறதுனால வேலை நடந்துகிட்ருக்கு, அதிகமான வேலை. இன்னும் ஒரு வாரம் கழிச்சுலாம் உள்ளே வரவே முடியாது. ஏன்னா நாளைக்கு கூட்டம் நல்லா செம்மையாக இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். சண்டே அதிகமாக கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன். இந்த நடுவில் வந்து ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்கு லைட் ஒர்க்கிங்கே அதிகமாக நடக்கும் போல இருக்கே. இன்னும் லைட் மட்டுமே அளவுக்கு அதிகமாக வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் இங்கே பாருங்கள், வர்றவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, சிவனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. இதில் என்னென்னா நம்ம எந்த பக்கம்லாம் உள்ளே பார்க்கக்கூடிய இடத்த பற்றி ஒரு சின்ன விளக்கமாக போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், பிளேஸ் டு விசிட். இதில் உள்ளே போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து நான் அதை கேட்டேன், இதில் என்ன டிஸ்பிளே போடுறாங்க. அவர் ஒன்றுனா சொல்லுவார் பாருங்க உங்களுக்கு. ப்ரோ, இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா டிஸ்பிளேயில் வரதை? Namaskaram. You walk 5 minutes, like straight 300 meters. You can reach a main entrance called Sarpavasal. There you deposit your bags and mobiles. After that you can enter into all the temples displayed in the big screen. The main things are here: Surya Kund, Dhyanalinga and Devi Temple. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த சர்ப்பவாசல். அவர் சொன்னார்ல, இதில் வந்து ஃப்ரீ தான், ஆனால் உள்ள ஃபோன் எதுவும் கொண்டு போகக்கூடாது, ஃபோன் அலௌடு கிடையாது. அந்த சிவனுடைய பேக் சைடில் தான் வந்து இந்த இடம் இருக்குது. சிவனுக்கு பேக் சைடில் உள்ளே இந்த மாட்டு வண்டியில் வந்தால் இங்கே கொண்டு வந்து விட்ருவாங்க. ஸோ ஆனால் உள்ளே போக முடியாதுங்கிறாங்க. ஸோ அதுக்காக வீடியோ வந்து பண்ண முடியாது, சாரி எல்லாருக்கும். இப்போ இந்த
இந்த யோகா சென்டரை பற்றி என்ன சொல்கிறதுனா, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஓகே தான். பட்டு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அவங்க உள்ளே இருக்குல்ல இந்த மாதிரி கேண்டீன் இதெல்லாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு ரேட்டை காட்டுறேன். நான் உள்ளே போய் ஒரு லிட்டர் தண்ணி கேட்குறேன், 40 ரூபா சொல்கிறாங்க ஒரு லிட்டர் தண்ணி. அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் எதனா வரதா இருந்தால் ஸ்நாக்ஸ் எதனா நீங்களே கொண்டு வந்துடுங்க. தண்ணி கையில் வச்சுக்கோங்க. எல்லாமே சேஃப்டியாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்குறோம். இதை பாருங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்னா, நானும் ஒரு பிகினர் தான், அதனால் எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக பண்ண தெரியல வீடியோ. சரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.